அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/6/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. இன்று யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது, என்னால் அதிலிருந்து வெளியவே வர முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா? நீங்களும் ஏதோ கோயில்கள் பரிகாரம் என்னென்னவோ செய்து சரிப்படலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அந்த கடன்கள் எல்லாம் தீர்வதற்கான சரியான பரிகார முறைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடலாம். உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படும். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வது பதட்டத்தை குறைக்கலாம். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியும். உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுடைய திறமை மூலமாக முன்னேற்றகரமான பலன்கள் காண்பீர்கள். நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் அபாரமான திறமை வெளிப்படுத்துவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி காணப்படும். நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி இன்று விரைந்து முடிவெடுப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது. நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலமாக பிரியமானவரை மகிழ்விப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆற்றலுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் முன்னேற்றகரமான பலன்களாகவே அமையப் போகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். பணியில் கூடுதலான திறமையை மேம்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதன் மூலமாக நீங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய மிகுந்த மன ஆற்றல் காரணமாக இன்று முழுவதும் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவே அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறிது மந்தமானதாகவே காணப்படுகிறது. எனவே அதனை மாற்றி துடிப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். நேர்மறையான கண்ணோட்டம் கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை சந்திப்பீர்கள். சக பணியாளர்களுடனான தொடர்பு அனுகூலமானதாக இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய அதிக செலவுகளை தவிர்க்க முடியாதது. எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. முதுகுவலி மற்றும் இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தவறுகளை நீக்கி நல்லபடியாக திருத்திக் கொள்ள வேண்டியது நல்லது. செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும். உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலமாக இழப்பு ஏற்படாமல் இருக்கும். பணியை பொறுத்தவரை பொறுமையோடு உறுதியோடு எந்த ஒரு செயலையும் ஆற்ற வேண்டும். நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது.
குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் சில விஷயங்களுக்கு பெரிதாக, சின்ன விஷயத்திற்கு கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள். அனைத்தையும் தவிர்க்க வேண்டியது நல்லது. சகஜமான அணுகுமுறை வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலை மற்றும் தோல் எரிச்சல் போன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் துடிப்பான முன்னேற்றகரமான நாளாக இருக்கப் போகிறது. நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வதில் முனைவீர்கள். இன்று உங்களுக்கு என சிறப்பம்சத்தை உருவாக்குவீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படும். சரியான நேரத்தில் அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். இதன் காரணமாக முன்னேற்றம் அடைவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படலாம். சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. இந்த பணம் ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகைகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இருவருக்கு இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக தைரியமாகவும் சிறப்பானதாகவும் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சோதனையான நாளாக அமையலாம். எதை பற்றியும் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது கடினம். சிறிய செயல்களை முடிக்க கடுமையாக முயற்சி தேவைப்படுகிறது. சக பணியாளர்களுடனான உறவு நல்லுறவாக இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகமானதாக இருக்கும். எனவே செலவுகளை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது முற்றிலும் தேவையற்றது. எனவே நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று பதட்டமும் குழப்பமும் காணப்படும் நாளாகவே அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்களாகவே இருக்கலாம். குடும்பத்தில் இன்று நல்ல முறையில் நல்ல பெயர் வாங்கிறதுக்கான காலகட்டமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். முக்கியமாக அதன் வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள். பணியை பொறுத்தவரை சற்று கூடுதலாகவே இருக்கும். இன்று பணிகளை சமாளிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாகவே காணப்படுகிறது. பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்த நிலையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் இன்று தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளை ஒப்படைக்க முன்பு சரிபார்ப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். என்றாலும் அகந்தை உணர்வு தலை தூக்கும். அதனை தவிர்த்து இருவரும் மனம் திறந்து பேச வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள். அதிகமாக சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் ஸ்திரமானதாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி காணப்படும் நாளாகவே அமைகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக இலக்கில் வெற்றி பெறுவீர்கள். ஸ்திரமான முடிவுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. நேர்மறையான முயற்சி உங்களுடைய மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் இருவரும் நல்ல தொடர்போடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதலான பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அபாரமான நாளாக அமைகிறது. இனிமையான வார்த்தைகள் நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியுற செய்யும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரமானதாக இருக்கும். சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக இருக்கும். நிதிநிலை சுதந்திரமானதாக இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் காணப்படும். ஆற்றலோடு சிறப்பாக இன்று காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கவலையோடு காணப்படுவீர்கள். இது மகிழ்ச்சியை குறைக்கலாம். வளர்ச்சியில் தாமதங்கள் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது திட்டமிட வேண்டியது அவசியம்.
குடும்பத்தை பொறுத்தவரை மாறுபடக்கூடிய மனநிலை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். எனவே சமநிலையோடு இருந்து துணையை மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம். சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படும். இந்த சூழ்நிலைகளை விவேகத்தோடு கையாள கற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தக்க நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.